ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. மனிதனுக்கு விளக்கு கண்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மனிதனுக்கு கண் இல்லை என்று சொன்னால் விளக்காக இருக்க முடியாது. காது கேட்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கண்ணும் செவிகளும் எவ்வளவு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் பல கோடி மடங்கு உயர்ந்தவர், சிறந்தவர், மிகவும் மேன்மையான தெய்வம். அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் ஒவ்வொரு நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டு மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். இரண்டாவது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீங்க எதற்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, இதற்கெல்லாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறீர்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ, ஆண்டவரிடத்திலே நீங்கள் தாராளமாய் ஏராளமாய் எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் செவி கொடுத்து அவர் கேட்கின்றார். அதனுடைய செவிகளுக்கு திறந்திருக்கிறது. காது அடைக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. நீங்க கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகளை திறந்து அவர் கேட்கின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு வைத்துகிற அந்த மிகப்பெரிய உன்னதமான நோக்கம் என்னன்னு சொன்னால், முதலாவது அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது, அவருடைய செவிகள் நம்முடைய வார்த்தைகளுக்கு கூப்பிடுதலுக்கு திறந்ததாக இருக்கிறது. நம்முடைய நாவில் சொல் பிறவாருக்கு முன்பதாகவே இன்னது தேவை என்று அறிந்த தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கின்றார். அவர் யெகோவா தேவன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவன். ஆகவே உங்களுடைய ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவையாகவும் அவருடைய செவிகள் கேட்டையாகவும் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தாராளமாய் நீங்கள் கர்த்தரிடத்திலே கேளுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார். உறங்காமல் தூங்காமல் 24 மணி நேரமும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற மகா பெரிய ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருக்கின்றார். தைரியமாக இருங்கள். மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை மிக சிறப்பாக, மிக நேர்த்தியாக, பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான கிருபைகளை தருவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மாதத்தை உங்களுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கின்ற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இவர்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எதுவெல்லாம் கேட்கிறார்களோ அதற்கு உங்களுடைய கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. இது எவைகளுக்கெல்லாம் அவர்கள் கூப்பிடுகிறார்களோ அவைகளுக்கெல்லாம் உடைய செவிகள் திறந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கேட்கிற யாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.